HIV ව්‍යාපෘතිය ශීඝ්‍ර ලෙස ඉහළට 2024 දී නව ආසාදිතයන් 824ක් වාර්තා වෙලා 2024 දී AIDS රෝගීන් 47ක් මියගින් අවුරුදු 14-24 අතර வயஸ் காண்டையே ஆசதியான்கே வர்தனையாக என்பதாக இன்று தினம் தொடர்பான செய்தியும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இலங்கையில் HIV தொற்று இப்போது வேகமாக துரிதமாக அதிகரித்து வருகின்ற ஒரு போக்கு இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு புதிய தொற்றாளர்களாக 824 பேர் பதிவாகியிருக்கிறார்கள் என்பது செய்தி. அதே போல 2024ஆம் ஆண்டு HIV தொற்றுக்குள்ளான 47 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்திகள் வெளியாகிருக்கிறது. இன்னும் ஒரு கூடுதல் தகவலாக 14 வயதுக்கும் 24 வயதுக்கும் இடைப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. எனவே 15 வயதுக்கும் அதாவது இந்த யவ்வன பருவத்தில் இருக்கின்ற இந்த இளம் பராயத்திற்கு இடையில் தான் இந்த HIV தொற்றினுடைய தாக்கம் அதிகரித்து வருகிறது என்பது இங்கே முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். எனவே பாலியல் கல்வி தொடர்பான விடயங்கள், அதே போல சமூகத்தினுடைய கட்டுப்பாடுகள் தொடர்பான விடயங்கள், அதே போல மேற்கத்திய கலாச்சாரனுடைய தாக்கம் உள்ளிட்ட பல விடயங்களை இப்போ இருக்கின்ற இளம் சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலப்பகுதி மிகவும் தீவிரமான ஒரு தேவை இருக்கின்ற விடயத்தை இந்த செய்திகள் உணர்த்துவதை நாங்கள் காணலாம். எனவே 15 முதல் 24 வயது என்பது யவ்வன பருவம். எனவே அந்த பருவம் தான் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற பருவம். எனவே அந்த பருவத்தில் அவர்கள் HIV என்ற இந்த கொடிய நோய் தொற்றுக்கு அல்லது குணமாக்கவே முடியாத மனித உடலை வலுவிழக்க செய்கின்ற உடல் எதிர்ப்பு சக்தியை குறைத்து அவர்கள் அடிவடைய செய்து மாளச் செல்கின்ற அந்த நோய் தொற்று ஏற்படக்கூடிய நிலைமைக்கு இந்த சந்ததி செல்கின்ற ஒரு நிலைமை மிக பாரதூரமான விவகாரம். எனவே இந்த விடயத்தில் இந்த பாலியல் நோய் தொடர்பான விடயங்களை கையாளுகின்றவர்கள், அது தொடர்பான சட்டங்களை, அது தொடர்பான விடயதானங்களை கையாளுகின்றவர்கள் இது குறித்து முக்கிய கவனம் செலுத்தி இந்த விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போது இணையதள பாவனை, அதனூடாக பார்க்கின்ற காட்சிகள், அதனூடாக பழகிக் கொள்கின்ற விடயங்கள், இவையெல்லாம் இந்த மாணவர்கள், பிள்ளைகள், இளைஞர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதனால் அதனை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்ற விடயம் இன்றைய பத்திரிகை வெளியாயிருப்பதை காணலாம். அதே போல இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. விதேச ஆதார நெத்திவீம நிசா லொவ HIV ஆசாதித்த மரண இகழையாக என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எனவே இந்த வெளிநாட்டு உதவிகள் இப்போது இல்லாது போயிருப்பதன் காரணத்தினால் உலகளவில் HIV தொற்று எண்ணிக்கை மேலும் அதே போல மரணங்களும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2030ஆம் ஆண்டு அளவில் இந்த HIV தொற்றுக்குள்ளானவர்களுடைய அவர்களுக்கான சிகிச்சை மற்றும் அதை தடுப்பதற்காக கிட்டத்தட்ட $10.8 மில்லியன் தேவையாக இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் தொடர்பான விடயங்களை இப்போது நிதி இல்லாமை காரணமாக இந்த தொற்று எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிற செய்திகள் மத பத்திரிகைகளுடைய பிரதானமான செய்தியாக, பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம்.